ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மொறு உருளைக்கிழங்கு வறுவல். அதுவும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லா விதமான சாதத்துக்கும் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க. வெரைட்டி ரைஸஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூட எல்லாமே நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி தனியாகவும் சாப்பிடலாங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான் இது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸ் உருளைக்கிழங்கு எடுக்கும்போது அந்த ஸ்லைசஸ் கரெக்டாக கிடைக்கும். நல்ல மண் போக கழுவிக்கணும், ஏன்னா இது நம்ம தோலோடு குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்ச இந்த உருளைக்கிழங்குகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஹாஃப் பாயிலுக்கு குக் பண்ணிக்கணுங்க. ரொம்ப அதிகமாக குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதிக்கு வேக வச்சு எடுத்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணி தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்து ஒரு கொதிக்கு நல்லா வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறவங்க உருளைக்கிழங்கை தாராளமாக மைக்ரோவேவில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணலாம். இல்லை ஸ்லைஸ்டு பொட்டேட்டோஸே மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது மைக்ரோவேவில் எப்படி உருளைக்கிழங்கு வேக வைக்கணுங்கிற டிப்ஸ் என்னோடய மைக்ரோவேவ் டிப்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது பார்த்துக்கோங்க. இப்போ வெந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் திக் பீசஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு கொதிக்கு தான் வெந்திருக்குது. ஃபுல்லாக உருளைக்கிழங்கு பாயில் ஆகலை. பாதி வெந்த உருளைக்கிழங்கை ஆற விட்டு இப்படி கொஞ்சம் திக் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எல்லா உருளைக்கிழங்கும் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கை நல்லா இப்படி அழகாக ரவுண்டு பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்லைஸ்டு பொட்டேட்டோவை இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன் இப்படி ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி நம்ம தவா ஃப்ரை பண்ணுறோன்னா, நம்ம பாயில் பண்ணாமல் அப்படியே நம்ம ஸ்லைஸ்டு பொட்டேட்டோவை நம்ம போட்டு பெரட்டி பண்ணும்போது ஒன்று உடஞ்சிரும், இன்னொன்று எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அழகாக நம்மளுக்கு வறுத்தெடுத்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயிலே நம்மளால் வறுக்க முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தட் பண்ணுறேன். இப்போ இப்படி நல்ல ஒரு அகலமான தவாவில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா அந்த ஆயிலை நல்லா சுற்றிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ ஆயில் ரொம்ப சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, மிளகாப்பொடி, உங்களுக்கு கரம் மசாலா அதெல்லாம் வேணும்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 3 மட்டும் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைஸ்டு பீசஸை அப்படியே ரவுண்டாக அடுக்கி விட்டுருங்க. ஸோ நல்லா இடம் பண்ணிவிட்டு தள்ளி விட்டு அடுக்கிட்டே இருந்தோம்னா அது கரெக்டாக பிடிக்கும். இல்லைன்னா 2 பேட்சாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி அடுக்கி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அடுத்த சைடு திருப்பி போடணும். இப்படி நல்லா கொஞ்சம் அந்த கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நம்ம ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்து விட்டோம்னா சூப்பராக ஜம்முன்னு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். நிறையா பொட்டேட்டோ இருந்தால் அது ஒரு 2 பேட்சாக செய்யுங்க. இல்லைன்னா ஒரு பெரிய தவாலை வச்சு செஞ்சு விடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கணும் கருவேப்பிலையை தூவி விட்டு ஃப்ரை பண்ணி இறக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் நல்லா ஒரு 5-6 நிமிஷம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணினதில் சூப்பராக ஜம்முன்னு நம்ம ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.